जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அஜபா ஹம்ச நடனம். தாண்டவம் என்று பொதுவாக சொல்லப்படும் சிவ நடனத்திலேயே பல விதங்கள் உண்டு. சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம், திருவாலங்காட்டில் ஊர்துவ தாண்டவம், இப்படி இது தவிர சோழ சீமையிலேயே 7 தியாகராஜாக்கள் 7 விதமான தாண்டவங்களை செய்கிறார்கள். சப்தவிடங்க க்ஷேத்திரம் என்று அந்த 7 க்ஷேத்திரங்களுக்கு பேர். அவற்றில் பிரதானமானது திருவாரூர். அங்கே உள்ளவர்தான் 7 பேரிலும் மூல தியாகராஜா. அவர் ஆடும் நடனத்திற்கு ஹம்ச நடனம் என்று பெயர். அஜபா நடனம் என்றும் அதற்கு இன்னொரு பெயர். ஜபமாக இல்லாதது அஜபா. மற்ற எல்லா மந்திரங்களையும் நாம் புத்திபூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு ஜபிக்கிறோம். அந்த மந்திர சப்தங்களின் அதிர்வினால் நாடியில் ஏற்படும் சலனங்களில் இருந்து அபூர்வமான தர்சனம், சக்தி, சித்தி, மன தெளிவு ஆகியன உண்டாகின்றன. இவை பூர்ணமாக ஏற்படுவதற்கு அந்த மந்திரங்களை பிராணாயாம பூர்வமாக, அதாவது தீர்க்கமாக மூச்சை இழுத்து அடக்கி வெளியிடுவதோடு சேர்த்து பண்ண வேண்டும். இப்படி மந்திரம் என்று நாம் உத்தேசித்து புத்திபூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு பண்ணுவதென்றும், மூச்சையும் அவ்வாறே நாமாக உத்தேசித்து அளவாக ஒழுங்குபடுத்தி விடுவதென்றும் இல்லாமல், சித்தத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு சுவாசமானது தானாக எப்படி அமைகிறது என்று விலகியிருந்து கவனித்து கொண்டிருந்தால் உள் வெளி மூச்சுக்கள் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாகிக் கொண்டே போகும். மூச்சு அடங்கியிருக்கிற காலமும் ஜாஸ்தியாகிக்கொண்டே போகும். ஆரம்பத்தில் ஏதோ நமக்கு தெரிந்த மட்டும் சித்தத்தை கொஞ்சம் சாந்தப்படுத்தி கொண்டு பண்ணினாலும் போக போக தானாக நிஜமான பரம சாந்தம் உண்டாகும். பிராணாயாமம் என்று அடக்கி கிடக்கி செய்யும் போது இருக்கிற ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட இல்லாமல் அனாயாசமாக இப்படி ஏற்பட்டு பரம சாந்தமாக மூச்சும் எண்ணமும் புறப்படுகிற ஆத்மஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதிலே ஒரு மந்திர ஜபமும் இல்லையல்லவா? அதனால் அஜபா என்று பெயர். ஔபசாரிகமாக, அதாவது உபசாரமாக இதையும் ஒரு ஜபம் என்று சொல்வதுண்டு. அதுதான் ஹம்ச மந்திர ஜபம் என்பது. மூச்சு உஸ்வாச நிஸ்வாசமாக உள்ள போது, அதாவது உள்ளுக்கு இழுப்பதும் வெளியில் விடுவதுமாக உள்ள போது ஹம் இஸ் என்ற ஒலிகளைப் போலவே சப்த சலனம் அமையும். அதனால்தான் ஹம்ச மந்திரம் என்பது. அதோடு அகம் சஹ என்பதற்கு நான் அவன், அதாவது ஜீவாத்மாவான நானே ஈஸ்வரன், அதாவது பரமாத்மா என்று அர்த்தம். நானே அவன் என்று மாத்திரம் நிறுத்திவிட்டால் ஜீவாத்மாதான் ஈஸ்வரன் என்று குறுக்கிவிட்டதாக விபரீத அர்த்தமும் செய்து கொள்ளலாம் அல்லவா? அதனால் பரமாத்மாவான அவனே நான் என்றும் சேர்த்து சொன்னால்தான் முழுசாக சொன்னதாகும். அவனே நான் என்பது ச அகம், சந்தியில் அது சோகம் என்று ஆகும். ஹம் சஹ என்பதோடு சோகம் என்பதையும் சேர்த்து சொல்வதுதான் ஹம்ச மந்திரம். நாம் புத்திபூர்வமாக உத்தேசித்து மற்ற மந்திரங்களைப் போல இந்த ஹம்ச மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே போனால் கூட, அதாவது ஜபித்து கொண்டே போனால் கூட, அந்த சப்த சலனங்கள்தான் இயற்கையாகவும் சாந்த சமாதிக்கு அழைத்து போகும் பிராண சஞ்சாரத்திற்கு உரியதாகவும் இருப்பதால் அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் சேர இதுவும் இன்டியூஸ் பண்ணும், அதாவது செயற்கையாக தூண்டிவிடும். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் அபேதமாயிருக்கும் சாந்த நிலைக்கு இந்த சாதனை அழைத்து போகும்போது ஒரு கட்டத்தில் ஜபம் நின்று அஜபாவாகும். சுவாசம் தன்னால் ஹம்ச மந்திரம் என்று ஔபசாரிகமாக சொல்வதுடன் நடக்க ஆரம்பிக்கும்.
சோகம் என்பதில் உள்ள சவும் ஹவும் தேய்ந்து தேய்ந்து ஒடுங்கி போய் ஓம் என்ற பிரணவம் மட்டும் நிற்கும். அது அப்படியே போய் துரியம் என்பதான உத்தம ஸ்திதியில் ஆத்மாவில் ஐக்கியப்படுத்திவிடும். யோக நித்ரை என்று மகாவிஷ்ணு குண்டலினி பாம்பை வெளியில் ஆதிசேஷ பரியங்கமாக காட்டிக்கொண்டு தூங்குவது போல தியானிக்கும் போது இந்த அஜபா சாதனை தான் பண்ணி பரமாத்மாவான பரமேஸ்வர ஸ்வரூபத்தில் ஐக்கியப்பட்டு இருக்கிறார். அப்போது அவரது பிராண சஞ்சாரத்துக்கேற்றபடி பரமேஸ்வரன் ஆடுவதுதான் தியாகராஜாவின் அஜபா நடனம் அல்லது ஹம்ச நடனம். இதை ஒரு பிம்பமாக விஷ்ணுவின் ஹிருதயத்தின் மேலே ஈஸ்வரன் நாட்டியம் பண்ணுவது போல காட்டினால் ஜனங்களில் பெரும்பாலோராக உள்ள விஷயம் தெரியாதவர்கள் தப்பாக நினைக்கும்படி ஆகும். முயலகனின் மீது நடராஜா ஆடுவது, பரமசிவனின் மார்மேலேயே காளி ஆடுவது ஆகியவை எப்படி சத்ரு சம்ஹாரமாக தெரிகின்றனவோ அப்படியே இதையும் நினைத்துவிடக்கூடும். பேதமே இல்லை என்று ஒன்றாக போய்விடுகிற பரம மித்திரர்களான சிவ விஷ்ணுக்களை பரம சத்ருக்களாக நினைப்பதாகிவிடும். இதனால்தான் திருவாரூர் பிம்பத்தில் எல்லாவற்றையும் நன்றாக மூடி தியாகராஜாவின் முகத்தை மாத்திரம் காட்டுவது. ஆதிசேஷன் அவதாரம். ஒரு நாள் சாயங்காலம் விஷ்ணு இப்படி தியானம் பண்ணி சிவதாண்டவத்தை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தார். ஹிருதய கமலத்தில் பிரசன்னமாயிருக்கும் நடனமூர்த்தியின் ஸ்வரூபத்தை பார்த்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாமல் பூரிப்பு ஏற்பட்டது. அந்த கணத்தை ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை. அவர் விஷ்ணுவிடம், என்ன இப்படி ஒரே பாரமாகிவிட்டீர்களே, என்னால் தாங்க முடியவில்லையே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு விஷ்ணு, என் ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் நர்த்தனம் பண்ணினார், அதுதான் பாரத்திற்கு காரணம் என்று பதில் சொன்னார். சந்தோஷத்தினாலேயே பாரம் என்கிற போது அது அத்வைத்தம். ஈஸ்வரன் இவர் ஹிருதயத்தில் தோன்றியதால் பாரம் என்றால், இவர் பிளஸ் அவர் என்று 2 பேர் சேர்ந்ததால் பாரம் என்பதாக துவைத்தமாக அர்த்தம் கொடுக்கிறது. அத்வைத்தமாக பண்ணி காட்டியதை திருவாரூரில் 3/4 வீசம் மூடி வைக்கும்படியாகிவிட்டதல்லவா? அதனால் பொதுஜனங்களுக்கு அவர்களுக்கு புரிவதான துவைத்தமாக காட்டித்தான் அப்படியே அத்வைத்தத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆதிசேஷனின் மூலம் இதை பண்ண வேண்டும் என்று பகவான் நினைத்தார். அதனால்தான் இப்படி சொன்னார். இப்படி சொன்னால் ஆதிசேஷன் என்ன கேட்பார் என்று அவருக்கு தெரியும். அவர் நினைத்தது போலவே ஆதிசேஷன், அப்படிப்பட்ட ஈஸ்வர தாண்டவத்தை நான் பார்க்க வேண்டுமே என்றார். அதற்குத்தான் பகவான் காத்து கொண்டிருந்தார். மூடி மறைத்து கொள்ளாமல் நன்றாக தாண்டவமாடுவதாக வெளியில் தெரிகிற நடராஜ மூர்த்தியிடம் பதஞ்சலியை அனுப்பி அவருடைய பக்தி விசேஷத்தினால் சிதம்பர க்ஷேத்திரத்திற்கு மேலும் கீர்த்தி ஏற்பட செய்து எல்லா ஜனங்களும் வந்து கண்ணார தர்சனம் பண்ணி தர்சனத்தினாலே முக்தி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, ஜனநாத் கமலாலயே, பிறப்பது நம்மிஷ்டம் இல்லை. சிதம்பரத்தில் தர்சன மாத்திரத்தால் முக்தி, தர்சனாத் அப்ரசதசி, எங்கே பிறந்தவரானாலும் அங்கே போய் தர்சனம் பண்ணி மோட்சத்திற்கு போய்விடலாம். துவைத்தமான தர்சனத்தினாலேயே அத்வைத்தமான மோட்சம். பதஞ்சலியின் மூலம் சிதம்பர மகிமையை பிரகாசிக்க செய்து சர்வ ஜனங்களுக்கும் மோக்ஷோபாயம் காட்ட பகவத் சங்கல்பம் ஏற்பட்டது. மகாவிஷ்ணு பதஞ்சலியிடம், சிவ தாண்டவம் தானே பார்க்கணும், பாரத வருஷத்தில் தக்ஷிண தேசத்தில் தில்லைவனத்தில் சிதம்பர க்ஷேத்திரம் இருக்கிறது, அங்கே சிவன் நடராஜாவாக ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கிறார், போய் தரிசனம் பண்ணிக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இவருடையவும் ஜனங்களுடையவும் ஆத்ம க்ஷேமத்திற்காக மட்டும் அனுப்பி வைக்காமல் அறிவு விஷயமாகவும் பூலோகமே உபகாரம் பெறும்படியாக இன்னொரு பெரிய காரியத்தையும் கொடுத்தார். நடராஜாவின் டமருக நாதத்தை கொண்டு பாணினி வியாக்கரண சூத்திரம் செய்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள மகா மேதாவிகளை தவிர மற்ற எவராலும் முடியாமல் இருக்கிறது. ஆகையால் தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தின் அந்த வியாக்கரண சூத்திரங்களை நன்றாக புரிய வைத்து பெரிய பாஷ்ய புஸ்தகம் எழுது என்றும் ஆக்ஞாபித்தார். தூங்குகிற மகாவிஷ்ணுவுக்கு பாம்பு படுக்கை.
அவர் உட்கார்ந்தால் அந்த பாம்பே சிம்ஹாசனமாகிவிடும். நடந்து போனாரானால் குடை பிடிக்கும். ஆனால் மகாவிஷ்ணு நாட்டியம் ஆடுவதில்லை, சிவன்தான் ஆடுகிறவர். ஆடுகிறவருக்கு பாம்பு எந்த விதத்தில் பணி செய்ய முடியும்? ஆபரணமாக அவர் உடம்பிலேயே நெளிந்து கொண்டு அலங்கார பணி செய்கிறது. ஈஸ்வரன் மேலே பல பாம்புகள் நெளிகிற போது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொள்ள ஆதிசேஷன் போனார். ஆதிசேஷ பாம்பு பதஞ்சலி மகர்ஷியாக அவதாரம் செய்து நடராஜாவிடம் போய் சேர்ந்தது. அதனால் மகாவிஷ்ணுவுக்கு சேஷ பரியங்கம் இல்லாமல் போய்விட்டது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள கூடாது. ஆதிசேஷன் அங்கேயும் இருந்து கொண்டே தம்முடைய அம்ச கலைகளினால் பூமியில் ஒரு அவதார ரூபம் எடுத்தார். அத்ரி மகர்ஷியின் புத்திரராக பதஞ்சலி அவதரித்தார். அதனால் ஆத்ரேயர் என்று அவருக்கு ஒரு பெயர். ஆச்சாரியாலும் ஆத்ரேய கோத்திரம்தான் என்று பார்த்தோம். கோணிகா புத்திரர் என்றும் அவருக்கு ஒரு பெயர். சில புராணங்களை அனுசரித்து பதஞ்சலி சரிதத்தில் அவர் கோணிகா என்ற தபஸ்வினிக்கு புத்திரராக பிறந்த கதையை சொல்லி அதிலிருந்தே பதஞ்சலி என்ற பெயர் ஏற்பட்டதற்கு காரணம் சொல்லி இருக்கிறது. கோணிகா அஞ்சலி முத்திரையுடன் கூடிய கையில் அர்க்ய ஜலத்தை வைத்துக்கொண்டு சூரிய பகவானிடம் தனக்கு மகாத்மாவான புத்திரனை அருளுமாறு வேண்டிக் கொண்டிருந்தாள். அப்போது ஆகாசத்திலிருந்து ஆதிசேஷன் அந்த அஞ்சலி ஹஸ்தத்தில் விழுந்து அவதாரம் எடுத்தார். பத் என்றால் விழுவது. அஞ்சலி ஹஸ்தத்தில் விழுந்ததால் அவருக்கு பத் அஞ்சலி, பதஞ்சலி என்று மாதா பெயர் வைத்தாள். இப்படி பதஞ்சலி விஷயத்தில் பெயருக்கு காரணம் சொல்லியிருக்கிறது. சரகர் என்றும் அவருக்கு ஒரு பெயர். அவர் ஆசைப்பட்டு ஜன்மா எடுத்தது நடராஜ தாண்டவம் பார்ப்பதற்காக. அந்த ஆசை பரிபூர்ணமாக நிறைவேறிற்று. சிதம்பரத்தில் வாசம் செய்து கொண்டு நடராஜாவை சதாகால தரிசனம் பண்ணி அவருடைய முக்கியமான 2 பக்தர்களில் ஒருத்தராகிவிட்டார். இவருடைய ஆசை நிறைவேறுமாறு இவரை அனுப்பி வைத்த விஷ்ணுவுக்கு இவர் மூலமாக லோகோபகாரமான அறிவு பணியும் நடக்க வேண்டும் என்பதல்லவா ஆசை. அந்த ஆசையும் நன்றாக நிறைவேறியது. பதஞ்சலி தேவ பாஷைக்கு வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதினார். அவருக்கு அது மிகவும் பிரசித்தியை கொடுத்தது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.